Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பள்ளியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பள்ளியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் திங்களிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே, இந்த கல்வாரி பள்ளியிலே இணைந்திருக்கக்கூடிய, இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, வரப்போகிற கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்றோம் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17. அந்நாட்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி,
கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவன் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும், அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன், அவனது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் திருவுரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையிலன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். 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 ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்ல வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு
காட்டியருளும். உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தில் 3ஆம் வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாகவே தவ காலத்தில் நம்ம நிறையா தயாரிப்பு முயற்சிகளை எடுப்போம். ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அந்த விழாவை நாம் கொண்டாடுவதற்கு முன்பாக உறுத்தல் முயற்சிகளை எடுக்கிறோம், மாமிசத்தை தவிர்க்கிறோம், நிறையா தியானங்களில் கலந்து கொள்கிறோம், பாவ சங்கீதனம் எடுக்கிறோம், நம்மையே நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக நாம் எந்த விதத்தில் நம்மையே நாம் தயாரிக்கிறோம்? நிறைய நேரங்களில் டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி செலப்ரேட்டிவ் மூடு தான் நமக்கு வந்துடுது. கிறிஸ்து பிறப்பு விழாவை நோக்கிய கொண்டாட்டம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த திருவருகை காலத்திலும் இந்த 4 வாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். அது நிறைய நேரங்களில் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் இருப்பது உண்மையிலே வருத்தமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அந்த தயாரிப்பிற்காக பல வழிகளை நம்முடைய கிறிஸ்துவ சமயம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வழிபாடுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. முதல் வாரத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு வாரமும் ஒரு சிந்தனையோடு நாம் ஆரம்பிக்கிறோம். எதிர்நோக்கு அப்படிங்கிற சிந்தனையோடு ஆரம்பித்தோம். அடுத்து அமைதி அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு, இந்த வாரம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சி, நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியை தொடக்க உரையில் கூட சொன்னேன். மகிழ்ச்சி நம்ம நினைக்கிறது எல்லாம், நான் ஆசைப்படுறது எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. இல்லை, என் வாழ்க்கையில் துன்பம் துயரங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், அது இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி வந்துடுமா? கண்டிப்பாக மகிழ்ச்சி வராது. இருக்கலாம், அது தற்காலிகமான மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் செல்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் தொடக்க உரையில் நேற்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவே இந்த திருவருகை காலத்திலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மையே நாம் தூய்மையாக படைக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், பணம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழையாக இருக்கலாம், ஆனால் நிறைவான வாழ்க்கையோடு இருப்போம், நிறைவான ஒரு மனநிலையோடு இருப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க ஸ்ட்ரோக்கில் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை உட்காந்து எந்திரிக்கும் பொழுது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்டு வெளியூரில் படிச்சுட்ருக்கிறாரு. அப்போது அவரை பார்த்து கூட ஹாஸ்பிட்டலில் யாருமே கிடையாது. அவங்க அப்பா லீவு போட முடியல, வேலைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு காமன் வார்டில் பக்கத்தில் இருந்த பெட்டு அவங்களுடைய அட்டெண்டர்கிட்ட நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஃப்ரெண்டு எக்ஸாமு வர முடியல, எனக்கு கால் பண்ணுறாரு, அம்மா போய் பாரு அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். அந்த வார்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்தம்மா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு என்னைய வரவேற்றார்கள். ஒரு வீட்டில் எப்படி வரவேற்போமோ அது போல் வரவேற்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே கேட்டுட்டேன், அம்மா எப்படிம்மா இது உங்களால் முடியுது? ஏற்கனவே உங்களுக்கு பல கஷ்டம், இதில் வந்து இப்போது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் இப்படி அதே சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து எப்படி வந்து என்னை வரவேற்கிறீங்க? நான்லாம் இருந்தேன்னா புலம்பியிருப்பேன். நீங்கள் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் புலம்புறோம் பார்த்தீங்களா, என்ன வாழ்க்கை இது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. என்னத்தை நல்லா இருந்து நம்ம நிறைவடைய மாற்றோம். ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு என்னை வரவேற்றார்கள். அப்போ நான் அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? அவர் இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நிறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நம்மளும் தான் இன்றைக்கி வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன வித்தியாசம்? நானும் நம்ம புலம்புறோம், வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் நினச்சி நாம் புலம்புறோம். என்ன வித்தியாசம்? நம்ம உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து பேரளவுக்கு நிறைய நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மாறணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் வந்து அவர் மேலே அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். அவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு கஷ்டம் வந்தால் கூட ஏதோ ஒரு அதில் வந்து திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த 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 முழுமையான ஒரு விசுவாசத்தோடு இதயத்தோடும் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்து எப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு சென்றிருக்கிறார், வாழ்ந்து சென்றிருக்கிறார், இந்த வார்த்தைகளை கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? இப்படி தான் நம்ம வந்து உண்மையான முழுமையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். இப்போ இல்லாட்டி வந்து வேணால் நம்முடைய குடும்ப அட்டையில் வந்து கிறிஸ்தவனை வச்சுக்கலாம், சொசைட்டியில் வந்து நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் உண்மையான கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும் அப்படின்னு சொன்னால், அவரை நான் விசுவாசத்தோடும் முழு நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா சில மக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், வேண்டுகிறோம், கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனேயே தாவி விடுகிறோம், வேறு ஒரு நம்பிக்கைக்கு போய் விடுகிறோம், இல்லை வந்து வேறு ஒரு வழிபாடுகளில் வந்து நம்ம ஈடுபடுகிறோம், மூட நம்பிக்கைகளில் நம்ம ஈடுபடுகிறோம். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நான் முழுமையான விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் இப்படி தான் வாழணும்னு சொல்லி விட்டு சென்றிருக்கிறார் பார்த்தீங்களா, அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நற்செய்தியில் கூட அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கலாம். ஆனால் நார்மலாக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நிறையா விஷயங்களுக்கு நாம் கேள்வி கேட்குறோம். எதுக்கு ஒரு விஷயம் உண்மையிலே தெரியலை, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டு அந்த பதில் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு மாதிரி தாழ்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தெரியல பாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை கேள்வி கேட்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இங்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடம் அந்த மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எதற்கு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவரை தீர்ப்பிடுவதற்காக அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர் அதுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை வைத்து அவரை வந்து தீர்ப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அங்கு அவரிடம் கேள்வி கேட்பதாக பார்க்கிறேன். எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்களுடைய எண்ணத்தை இயேசு கிறிஸ்து நன்றாக தெரிந்திருந்தார். ஒருவேளை இவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ இருந்த மக்களும் கூட, அவர் பின்னாடி சென்றவர்களும் கூட அவர் உண்மையான இறைமகன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அரை மனதாகத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுளை வந்து நம்ம எப்போதுமே அன்டிவைடட் ஹார்ட்டோடு அவர் வந்து நம்ம வந்து அன்பு செய்யணும். நேரங்களில் இல்லாமல் இருக்கிறது, இன்று நமக்கும் இருக்கிறது, அன்று அவர்களுக்கும் இருந்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவங்களுக்கும் ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய அஜெண்டா இருந்தது. ஏன் வந்து பின்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய செயல்பாடுகளை பார்த்து இவரை வந்து தீர்ப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்த இவர்களுக்கும் ஒரு உள்நோக்கம் இருந்தது. இது அதற்காகத்தான் கேள்வியை அவர் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாம் புரிந்து வைத்திருந்தார். ஏன்னால் அவர் நம்மை படைத்தவர், அவர் நம் கடவுளுடைய மகன். அவருக்கு அது தெரியாமல் இருக்குமா? அதனால தான் நிறைய கேள்விகளை வந்து விவிலியத்தில் நான் பார்க்க கேட்டேன். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? இப்போ இதற்கு வந்து நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ரோமியர்களுக்கு வந்து யூதர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ரோமியருக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து கார்னர் பண்ணிடுவாங்க. இல்லை செலுத்தாதுன்னு சொன்னால் ரோமியர்களுக்கு இவர் எதிரியாக மாறிவிடுவார். இப்படி இக்கட்டான கேள்விகளை கேட்டு அவரிடம் வந்து இருந்து வரக்கூடிய பதில் மூலமாக அவரை மாட்ட வைக்கலாம், தீர்ப்பிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய உள்நோக்கமாக இருப்பதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் பதில் சொல்வதை பார்க்கிறோம். சீசருக்குரியதை நீ சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி அவர் புத்திசாலித்தனமாக அங்கு பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட அவர் கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் நீ வந்து இதெல்லாம் பண்ணுற?
நான் கடவுளுடைய அதிகாரத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இறைமகன் அப்படின்னு சொல்லி அவனே தான் சொல்லிக் கொள்கிறான் அப்படிங்கிறது அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவரை தீர்ப்பிடுவதற்கு அவருடைய சாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அவர் வாயிலிருந்தே வந்துடும். இல்லை நான் மனித அதிகாரத்தால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அவரை நம்புகிறாங்க, நீங்கள் இவர் நம்பாதீங்க, இவர் வந்து அற்புதங்கள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பின்னாடி போனீங்கள்ல, இவரும் மற்றவர்களைப் போல வந்து நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் நான் தான் மெசியா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவரும் அது போல் ஒரு ஆள் தான் அப்படின்னு அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்விக்கு மறு கேள்வி கேட்கிறார். அங்கே எந்த பதிலுமே இல்லை. நச்சதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு பதில் கிடையாது. ஆனால் இவர் கேள்விக்கும் அங்கே பதில் கிடையாது. கேள்விகளோடையே முடிவதை பார்க்கிறோம். அவர் பதில் கேள்வி கேட்கிறாரு, திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க, அவர் கடவுளுடைய அதிகாரத்தில் தான் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டீங்க, மனிதருடைய அதிகாரத்தில் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் திருமுழுக்கு யோவான் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை அவர் மாற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய நேரங்களில் தீர்ப்பிடுவதற்காக நம்ம கேள்வி கொண்டு இருக்கிறோம். நிறையா பேரை நாம் தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் பின்பற்றுகிறோமா? சிந்து பார்க்க வேண்டும். அப்படி நான் வந்து அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், தீர்ப்பிடுவதற்காக என்னுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு நான் என்னை தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அந்த அறிக்கை அவருடைய வருகைக்காக தயார் செய்கிற திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். அங்கேயே ஒரு வித்தியாசத்தை நாம் எப்போதுமே பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் நிறையா பேர் மெசியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவையும் மெசியாக அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? அவருக்காக பாதியை தயார் செய்ய வந்த திருமுழுக்கு யோவான் அதுவரை இல்லாமல், ஏன்னா மற்றவர்கள் எல்லோரும் ரோமைகளிடம் அடிமையாக இருந்த யூதர்களை நான் விடுவிக்கப் போகிறேன், ஒரு புற விடுதலை பற்றி தான் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக தயார் செய்ய வந்த திருமுழுக்கு யோவான் அக விடுதலை பற்றி அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி பாதி செம்மையாக்க வந்த திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நான் உண்மையான மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நான் மனம் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அக விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். மற்றவர்களைப் போல அல்ல, அவர் உண்மையான இறைமகன். அவர் மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ளலாம், முழுமையான விசுவாசம் கொள்ளலாம், எந்தவித சந்தேகமின்றி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அதிகாரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கடவுளுடைய அதிகாரம் எப்பொழுதுமே நம்மை அன்பு செய்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. பொறுப்புணர்வோடு நம்மை பாதுகாக்கிற ஒரு அதிகாரமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் மனிதனோட அதிகாரம் அப்படிப்பட்டதாக இருப்பது கிடையாது. நிறைய நேரங்களில் வலுவானவர்கள் வலுவற்றவர்களை இன்றைக்கி அடக்கி ஆளுகிற சம்பவங்களை தான் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாமளும் அதை தான் நிறைய நேரங்களில் செய்கிறோம். எனக்கு மேலே இருக்கவே என்னை அடக்கி ஆண்டான் அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு கீழே இருக்கிறவனை பல விஷயங்களில் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட பல ஜாதிய வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம அடக்கி ஆளுகிறோம். பணத்தின் அடிப்படையில் அடக்கி ஆளுகிறோம், பதவியின் அடிப்படையில் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். 1990களில் அந்த ஆண்டுகளில் வந்துட்டு சந்தனக்கட்டை வீரப்பனை தேடுகிறேன் என்று சொல்லி வனத்துறையினர், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் நிறையா பேர் அங்கே போய் அந்த சாதாரண மக்களை வந்து அடித்து நொறுக்கி பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு அதற்கான தீர்ப்பு கூட சமீப காலங்களில் நாம் வந்ததை பார்க்குறோம். இப்படியாக அதிகாரத்தில் மனித அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களை அடக்கி ஆள்வதைத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் கடவுள் அவருடைய அதிகாரம் என்பது நம்மை அன்பு காட்டுவதாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம், நான் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் அடுத்த வலுவற்றவர்களை நான் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மாறணும். அதுதான் உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு என்னை தயார் செய்கிற ஒரு முயற்சியாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலமோ வெறும் கொண்டாட்டத்தின் காலமாக மாறிவிடாமல் நாம் நம்மையே ஆண்டவருடைய பிறப்பிற்கு தயார் செய்கிற உண்மையுள்ள
கிறிஸ்தவர்களாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்வதற்கு இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கணும், நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கணும். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமும் இருக்கலாம், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், என்ற பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு நிரந்தரமான நிலையான மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள் வர வேண்டும். அவருடைய பிறப்பு எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நாம் மனம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். நாம் இன்றைய வாசகங்கள் அடிப்படையில், இந்த ஒவ்வொரு வாரமும் சிந்திக்கிற இந்த சிந்தனைகள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஓவர் நைட்டில் நம்ம மாறிட முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னால் எப்படி மாற்றிக்க முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னையே நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், கடவுள் சொல்கிறது படி, அவருடைய வார்த்தையின்படி எப்படி என்னையே மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி என்னுடைய வழியை கடவுளுடைய வழியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அவருடைய பிறப்பு உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுதான் இன்றைக்கு பல்லவியில் கூட நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவருடைய வழிகளின்படி நம்முடைய வாழ்வு மாற சிறப்பாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்த, எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னையாளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கிறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை எங்களுக்கு மீண்டும் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை முது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஹாரைக்குராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே இந்த பலியை நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும், இதோ இவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள இந்த நேரத்திலே உருக்கமோடு ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பாண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் இந்த தற்காலிகமான மகிழ்ச்சியை நோக்கி, சிற்றின்பங்களை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவரே, நாங்கள் நினைப்பது, நாங்கள் ஆசைப்படுவது எங்களுக்கு கிடைத்து விட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விடுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி உம்மிடமே இருக்கிறது. நீரே எங்களுக்கு அதை கொடுக்கிறீர். அந்த நிலையான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீர் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கும் பொழுது, நாங்கள் எப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலைகளிலும் நாங்கள் மனத்திடத்தோடு வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அன்பாண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு உம்மை தூய்மையான உள்ளத்தோடு வரவேற்க அந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்தருளும். அன்பாண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூக்குரலிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீரே தாங்கிக் கொண்டு எங்களுக்கு நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுத்தருளும். இதோ பல மக்கள் இந்த நேரத்திலே திருப்பலியில இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கவலைகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்ப சிக்கல்கள், உறவு சிக்கல்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடல்வாதையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்தருளும். அன்பாண்டவரே, எங்களை நீரே ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தந்தருளும். அன்பாண்டவரே, இவற்றையெல்லாம் நோக்கி கூக்குரலிடுகிறோம், நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்று மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்பு சுயமும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடல் கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடல் கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை களைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்.